கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இதனால் இந்த காலவேளையிலே கர்த்தர் நம்மை அவருக்குள் பலப்படுத்தும்படியே நமக்கு தருகிற வார்த்தை யோவான் எழுதின சுவிசேஷம் அவருடைய 12வது அதிகாரம் அதனுடைய 38வது வசனம். கர்த்தாவே, எங்கள் மூலமாய் கேள்விப்பட்டதை விசுவாசித்தவன் யார்? கர்த்தருடைய புயம் யாருக்கு வழிபட்டது என்று ஏசாயா தீர்க்கதரிசி சொன்ன வசனம் நிறைவேறும்படி இப்படி நடந்தது. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த வசனத்தை கொண்டுதான் தேவஜனங்களாகிய நம்மை இன்று அவருக்குள் பலப்படுத்துகிறார். இந்த வசனம் ஒரு பிரதானமான சத்தியத்தை தேவஜனங்களாகிய நமக்கு காண்பித்தந்து தேவஜனங்களாகி நம்மை நம்முடைய கர்த்தருக்குள்ளே அது பலப்படுத்துகிறது. இந்த சம்பவம் நமக்கு எல்லாருக்குமே தெரியும். நாம் இந்த சரித்திரத்திற்குள் போகாமல் இந்த வசனத்தை ஆவிக்குரிய அர்த்தமாய் தியானித்தோமையானால், பிதாவாகிய தேவன் தம்முடைய வார்த்தைகளை தம்முடைய தாசர்களாகிய தீர்க்கதரிசிகளை கொண்டு அவர் எழுதும் பொழுது ஏசாயா தீர்க்கதரிசியை கொண்டு எழுதின வசனங்கள் தான் இந்த வசனங்கள். இது ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகம் அவருடைய 53வது அதிகாரத்தின் 1வது வசனம். கர்த்தாவே, எங்கள் மூலமாய் கேள்விப்பட்டதை விசுவாசித்தவன் யார்? கர்த்தருடைய புயம் யாருக்கு வெளிப்பட்டது? இதை பழைய ஏற்பாட்டிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பதாக பல 100 ஆண்டுகளுக்கு முன்பதாகவே ஏசாயா தீர்க்கதரிசியை கொண்டு பிதாவாகிய தேவன் முன் உரைத்த ஒரு காரியம். அதே வசனத்தை மீண்டும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிறந்து அவர் வளர்ந்து ஊழியத்திற்கு வந்து அவர் ஊழியம் செய்யும் பொழுது அந்த வசனங்கள் சொல்லப்படுகிறது. எப்படி சொல்லப்படுகிறது தெரியுமா? கர்த்தாவே, எங்கள் மூலமாய் கேள்விப்பட்டதை விசுவாசித்தவன் யார்? கர்த்தருடைய புயம் யாருக்கு வெளிப்பட்டது என்று ஏசாயா தீர்க்கதரிசி சொன்ன வசனம் நிறைவேறும்படி இப்படி நடந்தது. முன் உரைக்கப்பட்ட காரியம் பல 100 ஆண்டுகள் கழிந்த பிற்பாடும் கர்த்தர் சொன்னது நிறைவேறும்படியான காலம் வந்த பொழுது அது நிறைவேறும்படியாகவே இப்படி நடந்தது என்று. இதுல இன்று கர்த்தர் நமக்கு காண்பித்தருகிற பிரதானமான சத்தியம்தான், கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில நாம் பிறந்ததிலிருந்து, ஏன் சொல்ல போனா தாயின் கருவில் உருவானதிலிருந்து நம்மை குறித்து தேவன் கொடுத்த வார்த்தைகள், நமக்கு தேவன் தந்த வார்த்தைகள், வாக்கு தத்தங்கள், அவர் நமக்கு வாக்குப்படின ஆசீர்வாதங்கள், இவை அனைத்தும் ஏதோ ஒரு காலத்துல ஆண்டவர் சொன்னார். நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது ஆண்டவர் சொன்னார், நான் ஸ்கூல் படிக்கும்போது ஆண்டவர் சொன்னார், காலேஜ் படிக்கும்போது ஆண்டவர் சொன்னார் அப்படின்னு நம்ம அந்த காலத்தை குறித்து நினைவு கூறும் போதெல்லாம் அது ஏதோ முந்தி சொன்னது அப்படின்னு சொல்லி நமக்குள்ள என்ன வரும் தெரியுமா? ஒரு சோர்வு வரும். ஆண்டவர் அப்ப சொன்னாரு அப்படின்னா என்ன அர்த்தம்? அது நடந்தா உண்டு, இல்லைன்னா இப்படிப்பட்ட நினைவுகள் நடக்குமா இல்ல நடக்காம போயிருமா அப்படிங்கிற நினைவுகள் நம்மை சோர்வுக்குள்ளாக தள்ளும். அந்த சோர்வு நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய ஓட்டத்தை நாம் முன் செல்லாதபடிக்கு அது முடக்கி போடும். அப்படி முடக்கப்பட்ட மனுஷன் அவன் தன்னுடைய வாழ்க்கையில், தன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில அவன் பின்மாறி போவான். இப்படிப்பட்ட அனுபவத்திற்குள்ளாக நம்முடைய வாழ்க்கை வரக்கூடாதுதான் ஆண்டவர் இந்த நாள்ல இந்த வசனத்தை நமக்கு காண்பிக்கிறார். தேவஜனமே, பல 100 ஆண்டுகளுக்கு முன்பதாக ஏசாயா தீர்க்கதரிசியை கொண்டு பிதாவாகிய தேவன் முன் உரைத்த காரியம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையில அவர் வெளிப்பட்ட பொழுது, ஊழியம் செய்த பொழுது அது நிறைவேறும்படிக்கு இப்படி நடந்தது என்று மீண்டும் வேதத்தில் புதிய ஏற்பாட்டில் எழுதப்பட்டதே. ஆனால் தேவஜனங்களாகி நம்மை குறித்து நம்முடைய தேவன் சொன்ன வார்த்தைகள் பல 100 ஆண்டுகளுக்கு முன்பதாக அல்ல, இப்பொழுதுதான் ஒரு 10 வருஷம், ஒரு 15 வருஷம், 25 வருஷம் இதற்கு முன்பதாகத்தான். ஏன் பல 100 ஆண்டுகளா இருந்தா கூட கர்த்தர் சொன்னாரே ஆனால், கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்பட்டதே ஆனால் அது நிச்சயமாய் நிறைவேறும். அப்ப ஏன் இன்னும் நடக்கல அப்படிங்கிற கேள்வி நமக்குள்ள வந்தா அதற்கான பதில் தான், அவர் சகலத்தையும் அதன் காலத்தில் நேர்த்தியாய் செய்வார். ஆண்டவர் என்ன பண்ண மாட்டாரு? சொன்ன உடனெல்லாம் அப்படிதான் செய்ய மாட்டாரு. அவர் வார்த்தையை சொல்றதே நம்மை பலப்படுத்த, நம்மை நம்முடைய ஓட்டத்தில் தொடர்ந்து ஓட செய்ய, நாம் கேட்ட வார்த்தைகளை நாம் சுதந்திரிக்க வேண்டுமானால் அதற்கென ஒரு ஏற்ற காலம் இருக்கிறது. யோசேப்பு கண்ட தரிசனம், அதை குறித்து சங்கீதக்காரன் எழுதும் பொழுது வசனம் என்றுதான் குறிப்பிடுகிறான். இப்ப யோசேப்புக்கு அருளப்பட்ட அந்த வார்த்தைகள், வசனங்கள் அது நிறைவேறும் வரைக்கும் அவனை புடமிட்டது. ஆனா நிறைவேறும் காலம் வந்த பொழுது அது அப்படி அவனுடைய வாழ்க்கையில் நிறைவேறிற்று. ஒரு எழுத்தோ எழுத்தின் உறுப்போ அது மாறவில்லை. இதே போலதான் நம்முடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் நம்மை குறித்து சொன்ன வார்த்தைகள், வாக்கு தத்தங்கள், நம்முடைய பெற்றோருக்கு நம்மை குறித்து அவர் கொடுத்த வாக்கு தத்தங்கள், இவை அனைத்தும் கர்த்தரின் நினைவில் தான் இருக்கிறது. அவர் அதை மறந்து போகவில்லை. இஸ்ரவேலே, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை என்று கர்த்தர் சொல்கிறார். நம்மை அவர் மறந்து போக அவர் அநீதி உள்ள தேவன் அல்ல, அவர் மனுஷனும் அல்ல. மனுஷன்தான் மறந்து போவான், கர்த்தர் மறக்க மாட்டார். அவர் சொல்லுகிறார், உன்னுடைய வாழ்க்கையில் அதற்கான ஏற்ற வேலை வரும் பொழுது ஒரு நிமிஷம் முந்தாம ஒரு நிமிஷம் பிந்தாம அந்த ஏற்ற வேலையிலே நேர்த்தியாய்
உனக்குரிய வாக்குத்தத்தத்தை உன்னுடைய வாழ்க்கையை நிறைவேற்றி உன்னிலே நான் என்னை மகிமைப்படுத்துவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். இது கர்த்தர் நமக்கு செய்கிற வாக்குத்தத்தம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை கர்த்தர் மகிமைப்படுத்தினார். இவர் என்னுடைய நேசகுமாரன் என்று பிதாவாகிய தேவன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை அவர் பூமியில் இருக்கும் பொழுதே அநேக இடங்களிலே அவரை மகிமைப்படுத்தினதை நம்மால் பார்க்க முடியும். இதே போல தேவஜனங்களாகிய நம்முடைய வாழ்க்கையில மறுமையிலே நித்திய ஜீவனிலே பிதாவாகிய தேவனுக்கு முன்பதாக தேவஜனங்களாகிய நம்மை நிறுத்தி நம்மிலே பிதாவாகிய தேவன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியானவர் மகிமைப்படுவது போலவே இம்மையிலும் நமக்கே அவர் தந்த வாக்குத்தத்தங்கள் அதை அவர் நம்முடைய வாழ்க்கையில் ஏற்ற காலத்தில் நிறைவேற்றி அவர் ஏற்ற காலத்தில் நிறைவேற்றும் பொழுதுதான் அது கர்த்தரின் நாமத்தை மகிமைப்படுத்தும். அதுக்கு முன்பதாக நடந்தால் அது கர்த்தரின் நாமத்தை மகிமைப்படுத்தாது. சில நேரங்கள்ல நாம் கர்த்தரை விட்டு வழிவிலகி செல்லும்படியான சூழ்நிலைக்கு கூட நம்மை தள்ளும். அதனால கர்த்தர் தந்த வாக்குத்தத்தம் அவருடைய ஏற்ற காலத்தில் நிச்சயமாய் நிறைவேறும். சொல்லப்பட்ட வார்த்தைகள் நிறைவேறும்படிக்கே இப்படி நடந்தது என்று வேதத்தில் புதிய ஏற்பாட்டில் எழுதப்பட்டதேயானால் நம்முடைய வாழ்க்கையில இப்பொழுது நாம் சந்திக்கிற சூழ்நிலைகள் மனிதர்கள் சகலமும் நமக்குரிய வாக்குத்தத்தம் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறும்படிக்குதான் கர்த்தர் எல்லாவற்றையும் செயல்படுத்தி கொண்டிருக்கிறார். எல்லாம் கர்த்தரின் கரத்திலே அவருடைய ஆளுகைக்குட்பட்டு இருக்கிறது. அவருடைய கரத்தை மிஞ்சி அவருடைய ஆளுகைக்கு மிஞ்சி அவர் அறியாமல் ஒரு காரியம் நடக்காது. நம்முடைய வாழ்க்கையில் தம்முடைய வார்த்தையை நிறைவேற்றதான் அவர் சகலத்தையும் செய்து கொண்டிருக்கிறார். யோசேப்பின் வாழ்க்கையில தரிசனம் நடக்கக்கூடாது என்று சகோதரர்கள் செய்த காரியமும் போத்திபாரின் மனைவி செய்த காரியமும் முடிவிலே யோசேப்பை அவன் தரிசனத்திலே அவனுக்குரிய சிங்காசனத்திலே அவனுக்கு கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தத்தில் அவனை நிறுத்தினது போல தேவஜனங்களாகி நம்முடைய வாழ்க்கையிலும் அந்த ஏற்ற காலம் வரும் பொழுது இப்பொழுது நாம் சந்திக்கிற சூழலை மனிதர்கள் பிரச்சனைகள் உபத்திரவங்கள் சகலமும் நமக்குரிய வாக்குத்தத்தத்தில் நம்மை உயர்த்தி வைக்கும்படியாகவே நம்மிலே சர்வ வல்லமையுள்ள தேவன் இம்மையிலும் மறுமையிலும் மகிமைப்படும்படியாகவே கர்த்தர் எல்லாவற்றையும் செய்தார். கர்த்தர் எல்லாவற்றையும் நம்முடைய வாழ்க்கையில் அனுமதித்தார் என்பதை நாம் அறிந்து கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் சொல்லுகிறார், அது நடக்கும்போது நீ அறிந்து மகிமைப்படுத்துவதை காட்டிலும் அது நடப்பதற்கு முன்பதாகவே நான் உன்னோடு கூட பேசுகிற இந்த வார்த்தைகளை அறிந்து சொன்னதை சொன்னபடியே செய்து முடிப்பேன் என்பதை நீ உணர்ந்து என்மேல் நீ வைத்த அந்த நம்பிக்கையை வெளிப்படுத்தும்படியா நீ இப்பொழுதே மகிமைப்படுத்த ஆரம்பின்னு ஆண்டவர் சொல்றார். நீ மகிமைப்படுத்து, நீ துதி, ஆண்டவரை கனப்படுத்து, ஆண்டவரை உயர்த்து. உன்னுடைய சூழ்நிலைகள் சந்தோஷமாய் மாறும். உன்னுடைய சிறையின் அனுபவம் அது களி கூறுதலாய் மாறும் என்று கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். அது மாத்திரமல்ல, ஏற்ற காலத்தில் அவர் சொன்ன வார்த்தையின்படியே நம்மிலே தம்முடைய வார்த்தைகளை நிறைவேற்றி நம்மை உயர்த்தி அவர் மகிமைப்படுவது அதிக நிச்சயம். தேவஜனங்களாகி நாம் இதை உணர்ந்து சோர்ந்து போகாமல் எல்லாம் கர்த்தருடைய வார்த்தை நிறைவேறும்படியாகவே நம்முடைய வாழ்க்கையில் நடக்கிறது என்பதை உணர்ந்து நாம் கர்த்தருக்கு பிரியமாய் இப்பொழுதே அது நடப்பதற்கு முன்பதாகவே வாக்குத்தத்தத்தை சுதந்திரிப்பதற்கு முன்பதாகவே தேவஜனங்களாகி நாம் கர்த்தரை மகிமைப்படுத்துவோம், கர்த்தரை துதிப்போம். கர்த்தரை நம்முடைய வாழ்க்கையில் உயர்ந்திருக்கட்டும். கர்த்தருக்கு எல்லா துதியும் மகிமையும் கனமும் செலுத்தி அவரை உயர்த்துவோம். தேவஜனங்களாகிய நாம் இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ அவரை பிரியப்படுத்த கர்த்தரின் பாதத்தில் நம்மை முழுமையாய் அர்ப்பணிப்போம். கர்த்தர் தாம் சொன்னபடியே தேவஜனங்களாகிய நம்மை உயர்த்தி நம்மில் அவர் மகிமைப்படுவது அதிக நிச்சயம். கர்த்தர் தாம் இந்த வசனத்தை கேட்ட நம் அனைவரையும் ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. கர்த்தரை பரிசுநாமம் மட்டுமே மகிமைப்படுவதாக. மாரநாதா இயேசு வருகிறார். ஆயத்தமாவும் வரை ஆயத்தப்படுத்துவோம். ஆமென். என்பலன் ஒன்றுமில்லை என்று நான் அறிவேன், அவர் பலனின்றும் குறையவில்லை.